லைவ் இதுல இருக்கட்டும். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஜேஜே சார்பாக வரவேற்கிறோம். முதலாவதாக ஆரம்ப ஜெபம் செய்து இந்நிகழ்ச்சியை துவக்க பாஸ்டர் ராஜ்குமாரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரெக்கார்ட்ல இருக்கு, ரெக்கார்ட்ல போட்டு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் வருவதற்கு முன்பதாக ஆண்டவரே இந்த நல்ல நிகழ்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுவர்கள் நிகழ்ச்சிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நடமாடுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறோம். இதை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை நடத்துகிற ஆண்டவர் விஜய்க்காக நிறைமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தின இந்த காரியங்கள் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்து ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் முடியும் மட்டுமாக ஆண்டவரே இதை நல்ல நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டி குட்டி பூக்கள் எல்லாம் சேர்ந்து மாலையாக வந்து மலர வருகிறது. குட்டி குட்டி பூவாய் பாடலுக்கு ப்ரோ லைட் படி இப்படி அவராதா கீழே காமிக்கிறீங்க. தம்பி லைவ் போட்டிங்க ஆடியன்ஸ் சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட
ஓரமா கிடக்குறத எங்க இது லைவ் அது சரி ஓடிட்டு உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை வழங்க வருகிறார்கள் எங்கள் டியூஷன் ஜூனியர்ஸ். உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை வழங்க வருகிறார்கள் எங்கள் டியூஷன் ஜூனியர்ஸ். அக்கா கொஞ்சம் உள்ள வர அக்கா அக்கா கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க பிரேமலையா. சந்தோஷம் வேணுமா சமாதானம்
வேணுமா சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் பாருங்களே துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் பாருங்களே இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும் நம் இயேசு இயேசு இயேசுவாலே எல்லாம் கூடும் சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா இயேசுவிடம் பாருங்களே துன்பங்கள் நீங்கிட துயரங்கள் மாறிட இயேசுவிடம் பாருங்களே. கட்டளையில் பிறந்த இயேசுவை போற்றி துதிக்கப்படுகிறார்கள் பிரதூஷன் ஏஞ்சல்.
அடுத்ததாக ஜில்லென்று குளிர்காற்று வீசும் இந்த மாணவர்கள். உங்களை நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள். தம்பி இன்னும் கொஞ்சம் இந்த வயர் லேசா இழுத்து விடுங்க. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது
மகிழ்ச்சியை பெருக்கும். உங்கள் முன் வெளிச்சத்தில் நடனமாட வருபவர்கள் எங்கள் டியூஷன் பட்டர்ஃப்ளைஸ். இங்க உட்காருங்க அங்க போயிட்டு மனோஜ் பேர் போட்டு யாருக்கு ஸ்கூலில் இல்ல இல்ல பேர் போட்டு தொடாம பார்க்கணும் அப்போ இப்பொழுது நடனமாட வருபவர்கள் எங்கள் டியூஷன் பாய்ஸ். அப்படி சேர்த்துட்டாங்க முன்னாடி முன்னாடி மட்டும் முன்னாடி மட்டும் இருக்கு அவங்க இடத்துல அங்கே உட்காரு அங்கே உட்காரு அங்கே உட்காரு தள்ளி உட்காரு சிவானி தெரியுதா வாங்க ரொம்ப ஸ்வீட்டா ஸ்ட்ரைட்டா வீட்டா
போடுவாங்க. தம்பி பாரு. ப்ரோ இசி ப்ரோ அவன் ரொம்ப இருப்பா சரி வாங்குவோம். இப்பொழுது கேக் வெட்டுவதற்காக கிறிஸ்துமஸ் தாத்தாவை அழைக்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் அது எப்படி இருப்பாரு? நல்லா இருப்பாரு. நல்லா இருப்பாரு. தாடி கேக் எடுத்துடா டேய். பேசு தேவர் பேசு அப்படியே பேசு தேவர் பேசு. சர்வ
வேற ஒரு ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அப்படியே இங்கிட்டு தாத்தா கொஞ்சம் வந்துட்டாரு. கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ். வாங்க 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 வாங்க. எங்க போறீங்க? அம்மாட்டியா மெதுவாக போங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க. குழந்தை கூட இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அவன் இங்க பாரு சொல்லு அவன் இங்க பாரு சொல்லு தம்பி இங்க பாரு தம்பி இங்க பாருடா அவன் இங்க பாரு சொல்லு அவனை இங்கே பாருங்க. குட்டி நாய் கேக்கு தம்பி உள்ள வந்து கை கொடுங்க தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க வராங்க வராங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கேள்வி கிறிஸ்மஸ் பண்ணி தாத்தாவுக்கு வந்து பயப்படலை, கை கொடுத்துட்டு வந்துருச்சு அப்படியே. தம்பி இங்க பாரு தம்பி இங்க நின்று ஒரு சில்லு அப்படியே இங்கிட்டு திருப்பி அப்படியே இங்கிட்டு மனதிலுள்ள பெரிய ஆண்டவர் உங்கள் கண்முன் ஆடி காட்ட வருகிறார்கள் உங்கள் டியூஷன் இங்க பாரு மாஸ்டர்
அப்படியே ஏறா இங்கிட்டு கொஞ்சம் அப்படியே எடு இங்கிட்டு தெரியுமா அப்படியே கடைசி வரைக்கும் எல்லாரும் வாங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுது. எத்தனாலும் இங்கிட்டு கொஞ்சம் திருப்பி இங்கிட்டு வந்து அப்படியே உள்ள கேரு இங்கிட்டு இருந்து ஒரு எவ்வளவு தெரியுறாங்களோ இது அப்படியே இன்னும் தள்ளி பின்னாடி வரும் அப்படியே இன்னும் போ இந்த பக்கம் அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அப்படியே வயரை இழுக்க வயரை தம்பி அந்த கேபிளை மட்டும் உள்ள போட்டுக்கோங்க. நடக்கும்
சிறந்தவர் யார் என்று சொல்ல வருகிறார்கள் எங்கள் டியூஷன் ஸ்டார்ஸ். பாத்தியா என்ன பார்த்துக்காங்க கேப் போட்டுருந்தான்
ஐஸ் அப்படியே கொஞ்சம் இருக்கு. அவன் டியூஷன் படிக்கிறான், அவன் எனக்கு மிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. வந்தா நீ பிடிங்கிடுவோம். இந்த எல்லாருக்கும் கொண்டு வராங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சா என்னையா என்ன மிட்டாய் முகமுடியா? இது அண்ணன் ஆடி முடிச்சதுக்கப்புறம் மிஸ் அந்த பஸ்ஸில் என் பாட்டு இயேசு பிறந்த காட்சியை கொண்டு வருகிறார்கள் எங்கள் அண்ணன் ஆட்டுக்குட்டி. தம்பி வயரை மட்டும் எடுத்துக்கொள்ள. கிறிஸ்மஸ் தாத்தா மேலே மேலே எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுது. என்ன பாப்பா முகமுடி தானே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வாங்கிட்டோம். பயமா இருந்தா பார்க்க வாங்கிட்டு பாரு. முகமுடி வேணும் பயமா இருக்கு. பயமா இல்லைன்னு சொல்றியா? இந்த வாரம் கிராஸா மாட்டா டே பாப்பாவா கிராஸா மாட்டி தம்பி இல்லையா ஆடுக ஆரம்பிச்சிருச்சுடா. பின்னாடி முன்னாடி வராங்க எடுத்து ஆட்டுக்குட்டி வருது, ஆட்டுக்குட்டி வருதுடா.
பாருங்க. மனோஜ் மனோஜ் நம்பு நிமிந்து பாரா, நிமிந்து பாரு, நிமிந்து பாரு, அப்படியே பாரு, நல்லா நிமிந்து பாரு, நிமிந்து பாரு மனோஜ், நிமிந்து பாரா, அப்படி பாரா, இங்க பாரு, இங்க பாரு. அப்படி நிமிந்து பாரு. நம்பு மனோஜ் மேல பாரு, அப்படி பாரு. தம்பி அவன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிட்ட வாடா, கிட்ட வாடா. கையை வச்சு முன்னாடி போ தம்பி. பாரு வாராங்க. தம்பி அந்த குழந்தை மட்டும் ஃபோக்கஸ்ல இருக்கா. அந்த குழந்தை மட்டும் அப்படியே இல்ல வீடியோல எடுத்துக்காட்டு அப்படியே லேசா. நடுவில் போ, நடுவில் போ, நடுவில் போ. என்ன எதுவுமே நல்லா இல்லையா உனக்கா? ஆமாம், இங்கே தானே ஃபோக்கஸ் இருக்கு. ஓகேவா? எல்லாரும் அழுவாங்க. உன் அண்ணன் நீ மட்டும் எடுத்தீங்களா? வேற யாருமே இல்லையே. எத்தனை எத்தனை குட்டிஸ் அந்த கடைசி வரைக்கும் தான் இருக்காங்க. பலூனும் கம்மியாக இருக்குது. இப்பொழுது தேவசிங்கி வழங்க தேவதாஸ் அது கூட நுழைக்கிறது சன்னம். ஆமாம் பாப்பு 10 பலூன் தான் இருக்குது. குட்டிஸ் ரொம்ப இருக்குது. குட்டிஸ் எத்தனை இருக்காங்க? என்ன இது இருக்கு, எப்படி உனக்கே இது கிடையாது ஃப்ளாஷ். அவங்க இப்போ வருவாங்க. உங்களை காமி என்னப்பா இங்கே வருவேன். இல்லை ப்ரோ, இதான் வந்து ப்ரோ ஸ்டெக் ஆகுது. ரைட் சார், நீ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எடுக்கணும். எப்படி வருவேன்? சரியா? தம்பி
தம்பி. ட்ரை பேட் அடிச்சு உடச்சிடும். தண்ணிக்கிட்ட போடு, தண்ணிக்கிட்ட போடுங்க, தண்ணிக்கிட்ட போடுங்க. தம்பி எனக்கு தண்ணிக்கிட்ட போட்டு அப்படியே ஒரு ஆள் உட்காரு. தண்ணிக்கிட்ட தண்ணி மேல அடிச்சிடாம. தம்பி இங்கிட்டு வாங்க. ஏய் எக்காலே இல்லடா. இந்த ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ் ஓடிக்கிட்டு. தம்பிகளா இதை பற்றி இப்பொழுது தேவ செய்தியை வழங்கும் தேவதாஸ் அண்ணாவை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? இப்போ ஒரு 3 பேருக்கு நல்லா கை தட்ட போறோம். சரியா? யாருக்கு? 3 பேருக்கு. நான் கை தட்டும் போது பொறாமை இல்லாம கை தட்டணும். பொறாமை இல்லாம எப்படி? பாதி பேர் தட்டி பாதி பேர் தட்டாம இருக்கிறது. சரியா? பொறாமை இல்லாம தட்டுறதுன்னா இங்க இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே தட்டணும். சரியா தம்பி? நல்லா வீடியோ ஷூட் பண்ணு. யார் கை தட்டல அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கணும். சரியா? 3 பேருக்கு கை தட்ட போறோம். சரியா? உங்களெல்லாம் சூப்பரா டான்ஸ் பண்ணி உங்களை பிராக்டிஸ் பண்ணி இவ்வளவு நேர்த்தியா உங்களை உருவாக்குன யாரு உருவாக்குனா? உங்களை சாரும் உங்க மிஸ்ஸும் சூப்பரா உருவாக்குனாங்க. அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை நாள் முயற்சி எடுத்திருப்பாங்க, இதற்குரிய எல்லா ஆயத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நல்லா பரிசு பொருட்கள் வாங்குறதுக்காக எவ்வளவு அலைச்சல் அலைஞ்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியல. தெரியுமா? எடுத்துட்டு போய் மதுரை போய் எல்லா கடைகளும் அலைச்சு உங்களுக்கு நல்லா கிஃப்ட் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? முதலாவது அவங்க யாரு? உங்க சாருக்கும் உங்க மிஸ்ஸுக்கும் பொறாமை இல்லாம சத்தமா நல்ல ஒரு 2 செகண்ட் கை தட்ட போறோம். தட்டலாமா? அடுத்தபடியா இன்னொரு ஆளு கை தட்ட போறோம். யாருன்னு தெரியுமா? உங்களெல்லாம் இப்படி டான்ஸ் பண்ணி எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தும்படியா உங்களை அனுப்புனாங்க பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கை தட்ட இன்னைக்கு மதியம் சாப்பிடாத ஆளு. இன்னைக்கு அப்பா அம்மா காலையில் 2 இட்லி சாப்பிடாலும் 1/2 இட்லி சாப்பிடுறீங்க. அப்படிதானே? அம்மாவா இல்லையா? சொல்றாங்க மதியம் நல்லா சாப்பிடாது இன்னைக்கு சாப்பிடாம வந்துருப்பீங்க. அப்படிதானே? ஏன் தெரியுமா? சாயங்காலம் டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு, சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லி பாதி பேர் சாப்பிட மாட்டீங்க. அப்படிதானே? சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாரும் ஆமான்றாங்க. யாருமே சாப்பிடலையா? சாப்பிட்டீங்க. வெரி குட், வெரி குட். சரி, உங்களெல்லாம் இவ்வளவு அழகா நேர்த்தியா சூப்பரா மேக்கப் பண்ணிருக்கீங்க. உங்களா பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்கு, அழகா இருக்கு. முன்னாடிலாம் நீங்க ஆடும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க எனக்கு. ஏன்னா சரி, உங்களெல்லாம் இப்படி அனுப்பி அழகா உங்களா பார்க்க முடியும். உங்களை அனுப்புனாங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சந்தோஷமா கேட்டு எல்லா பேரும் சேர்ந்து அடுத்தபடியா இந்த நிகழ்ச்சியோட ஹீரோவுக்கு கை தட்ட போறோம். இந்த நிகழ்ச்சியோட ஹீரோ யார்? ஹீரோ நீங்கதான் ஹீரோ. இந்த நிகழ்ச்சியோட ஹீரோ யாரு? நீங்கதான். நீங்க முன்னாடி நடத்துறதுனால தான் நாங்களாம் முன்னாடி உட்காந்து பின்னாடி உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்ப யாரு ஹீரோ? நீங்க தான் ஹீரோ. கிறிஸ்துமஸ் தாத்தாவும் ஹீரோ தான். கிறிஸ்துமஸ் தாத்தாவும் ஹீரோ தான். ஆனா அவர் வந்து சும்மா சுத்தி நடந்து போயிட்டாரு. ஆனா உண்மையா டான்ஸ் ஆனது யாரு? நீங்க தான் யாரு? ஹீரோ. இந்த ஹீரோகளுக்கு குட்டி குட்டி ஹீரோகளுக்கு நல்ல பொறாமை இல்லாம இங்க இருந்து கடைசியில நல்லா கை தட்டலாமா? அருமையா உங்க டான்ஸ் சூப்பரா பண்ணிருந்தீங்க. அது ஒரு ஸ்பெஷல் தெரியுமா? கடைசி இயேசு கிறிஸ்து பிறந்த தத்துரூபமா நடிச்சு காமிச்சீங்கல்ல. இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்தது உண்மை குழந்தையா கொண்டு வந்தாங்க, பொம்மையா கொண்டு வந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து உண்மையிலே குழந்தையா கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தை பார்க்க ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் ஒரு பட்டி கூட அழுகல. பாத்தீங்களா? நாங்க இங்கே இடையில அழுகுறோம், பிள்ளைங்க ஓடி வாங்கன்னு பார்த்தோம். ஆனா கடைசி வரைக்கும் பிள்ளை என்ன செய்யல? அழுகல. டேப் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணவொன்னு மேலங்கேயே பார்த்துச்சு, டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணவொன்னு பேச காண முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா இல்லையா? நீங்க பார்த்தா சரி. அப்ப அருமையா அந்த தத்துவமா நீங்க அடிச்சு காமிச்சீங்க. பின்னாடி உட்காந்துருக்கோம் அழகா புரிஞ்சிச்சு. நீங்க அழகா அந்த இயேசு கிறிஸ்து குழந்தை ஏந்திக்கிட்டு வந்தது, பின்னாடி ஆடு மாடுலாம் சுத்தி வந்துச்சு. ஆடு வைக்கிறவங்க நல்ல கையில கம்ப வச்சுக்கிட்டு வந்தாங்க. அங்க பின்னாடி இருந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? நிறைய பரிசு பொருளா கொண்டு வந்து அழகா சூப்பரா நடிச்சீங்க. இந்த 3 பேருக்கு சேர்த்து நீ ஒருத்தர் சந்தோஷமா கேட்டுக்கலாமா? சந்தோஷமா
அமர்த்திட்டு விடுங்க. சரி, ஓகே. நீ ஒரு தடவை சந்தோஷமா கை தட்டிடலாமா? கை தட்டிடலாமா? பொறாமை இல்லாம. இன்னைக்கு தேதி என்ன? யாராச்சும் ஒரு ஆள் பெரியவங்க சொன்னாங்களா? இன்னைக்கு தேதி என்ன? யாராச்சும் ஒரு குட்டி பிள்ளை சொல்லுங்க. 12 கேசவா 12 கேசவா 21 2021 இந்த 12/12/2021 என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்து அத்தனை வருஷம் ஆச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2021 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை மாசம் ஆச்சு? 12 மாசம் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 12 நாள் ஆச்சு. இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்த 4 மாதம் வருஷம். புரியுதுங்களா? 12/12/2021னா இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு வந்து 2021 வருஷம் ஆச்சு. 12 மாசம் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 12 நாள் ஆச்சு. இந்த தேதி எழுதும் போதெல்லாம் ஞாபகம் பண்ணணும். இந்த தேதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பாப்பா நீ பேசுறா, நான் உட்காந்துக்கிறேன். இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க. 2021 வருஷம். எத்தனை மாசம்? 12 மாசம். எத்தனை நாள்? 12 நாள். இதை நீங்க மனப்பாடமா வச்சுக்கணும். சரியா? இந்த 12 நாளுக்கு 12 மாசத்துக்கு 2021 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை சொல்லணுமா? இது கதை கிடையாது. உண்மையிலேயே நிஜமா நடந்தது. உண்மையிலேயே நிஜமா நடந்தது. சரியா? நான் கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சரியா? 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். உங்களுக்கு சீக்கிரம் வேலைக்கு அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ரைட்டா? சரி. உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? வேணாமா? சொல்லுங்க. கலையத்தை ஆட்டுக்கு வரியா? ஒரு ஊர்ல இப்படிதான் சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி கரலா ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். அதோட கதை முடிஞ்சிச்சான். சரியாயிடுச்சான். அப்படி சொல்ல வரல. ஒரு ஊர்ல ஒரு அருமையான ஒரு அம்மா இருந்தாங்களாம். ஒரு அருமையான அம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு பேர் என்ன பேருன்னு சொன்னா மரியாள். அவங்களுக்கு பேர் என்ன பேரு? மரியாள். அவங்களுடைய கணவர் பேர் வந்து யோசேப்பு. அவருடைய கணவர் பேர் என்ன பேரு? யோசேப்பு. சரியா? இந்த யோசேப்பும் மரியாளும் ஒரு நாள்ல எத்தனை நாளுக்கு முன்னாடி? 12 நாளுக்கு முன்னாடி, 12 மாசத்துக்கு முன்னாடி, 2021 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தாங்க. சரியா? அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அந்த மரியாள் அப்படின்ற ஒரு அம்மாவுடைய வயிற்றுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறப்பாருன்னு சொல்லி அவர் பிறப்பதற்கு முன்னாடியே 700 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நம்ம பிறந்ததை சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கு குட்டிக்கு யாரும் சொல்லியிருக்காங்களா? தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்ப இத்தனை வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் அப்படின்னு சொல்லி 700 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள், அந்த காலத்துல வாழ்ந்த தீர்க்க தரிசிகள் சொல்லுவாங்க, கடவுளில் வரம் பெற்ற பிள்ளைகள் சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஒரு கன்னியின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி 700 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது இந்த மரியாளுடைய நாட்களிலே நிறைவேறினது. அப்ப இந்த மரியாள் அம்மாள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வயிற்றுல இயேசு கிறிஸ்துவானவர் குழந்தையாக என்ன செஞ்சார்? அவர் அந்த தாயுடைய வயிற்றில உருவானார். இப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க, நாசரேத் அப்படின்ற ஊர்ல இருக்கும் பொழுது அந்த ஊர்ல நமக்கு சென்சஸ் சொல்லுவாங்க, கூலி, அதாவது கணக்கு எடுப்பாங்க. ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி கணக்கு எடுப்பாங்க, சென்சஸ் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. இப்படி கணக்கு எடுக்கும் பொழுது அந்த நாசரேத் ஊர்ல இருந்து அவங்க இருக்கக்கூடிய எருசலேம் ஊருக்கு, அவங்க பெத்லகேம் அப்படின்ற ஊருக்கு என்ன செய்யறாங்க? அவங்க வர்றாங்க. அப்படி நடந்து வரும்பொழுது அந்த காலத்துல ட்ரெயின், பஸ், பைக்ல கிடையாது. என்ன செய்யணும்? நடந்து வரணும், இல்லாட்டி கழுதை மேல ஏறி வரணும். என்ன செய்யணும்?
கழுதை மேல ஏறி வரணும். நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, சேட்டவனா மொட்டை அடிச்சு உடனே கழுதை ஏத்துன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனா அந்த காலத்துல வாகனமே என்னது, கழுதை தான். அந்த காலத்துல என்னது வாகனமே, கழுதை தான். கழுதையில போறவங்க பணக்காரங்க, கழுதையில போறவங்க நடந்து போறவங்க ஏழைங்க. அப்ப அந்த காலத்துல அந்த வயிற்றுல இயேசு சுவாமியை சுமந்துக்கிட்டு அந்த யோசேப்பு ஐயாவும் அந்த மரியாளும் அந்த ஊர்ல இருந்து பெத்லகேம் ஊருக்கு நடந்து வர்றாங்க. இப்படி வருகிற பொழுது அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. அந்த இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்க போறாரு. அப்ப அந்த அம்மாவுடைய வயிற்றுல வலி ஏற்பட்ட உடனே அவங்க எல்லா இடத்துலயும் போய் ஏதாச்சும் இடம் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஒரு இடத்துல இடமே கிடைக்கல. ஒரு இடத்துல என்ன செய்யல, இடமே கிடைக்கல. எங்க போனாலும், இங்க சத்திரத்துக்கு போனா அங்கே ஆள் கூட்டமா இருக்காங்க, அங்கே போனா ஆள் கூட்டமா இருக்காங்க. என்ன செய்யறது, இந்த அம்மாவுக்கு வலி அதிகமாயிருச்சு, இந்த வயிற்றுக்குள்ள இயேசு சாமி இந்த உலகத்துக்கு வரணுமே, அவங்களை பெற்று எடுக்கணும்னு சொல்லி எல்லா பக்கத்துலயும் ஓடுறாங்களாம். கடைசியில ஒரு மாட்டு கொட்டகை கிடைச்சிட்டா. மாடுலாம் கட்டுவாங்க இல்லைங்களா, மாடுலாம் கட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா இல்லையா? மாடு பார்த்தாலே ஆயிடுங்க, பாத்துருக்கீங்களா? 3 கொம்பு இருக்கு மாட்டுக்கு, என்ன 3? ஓகே, அப்ப மாடுலாம் பாத்துருக்கீங்க. இப்படி இந்த மாடுலாம் கட்டுற கொட்டகை இருக்கு பாத்தீங்களா, அது மாட்டுக்கு முன்னாடி இந்த மாடு சாப்பிடுறதுக்கு தீவனம் போடுவாங்க, பாத்துருக்கியா? பாத்துருக்கீங்களா? ஆமா, அந்த மாட்டுக்கு தீவனம் போடுற அந்த தொட்டில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த தொட்டிலுக்கு அந்த மாட்டு கொட்டைகளை தான் இயேசு கிறிஸ்துவ அந்த மரியாளமா பெற்று எடுக்கிறாங்க. அப்படி பெற்று எடுக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவ போடுறதுக்கு இடம் இல்லாம இந்த மாடு சாப்பிடுற தீவனம் சாப்பிடுறது இல்லையா, அந்த தொட்டில போட்டு இந்த வைக்கல போட்டு அவங்க மேல வைக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ. அந்த அம்மா கையில பிடிச்சிட்டு போறாங்க இல்லைங்களா, பாத்தீங்கன்னா முன்னாடி அது போல இல்ல, அந்த மாட்டு கொட்டையில இருக்கக்கூடிய வைக்கோல் புல்லு எப்படி இருக்கும், மாட்டு கொட்டையில நீட்டா தானே இருக்கும். ஆமாவா? மாட்டு கொட்டையில சாணி போட்டு வாழையா அடிக்கும், கொசு கடிக்கும், இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? மாட்டுக்கு கொட்டையில அந்த இடத்துல அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவ பெற்று அந்த மாடு சாப்பிடுற அந்த புல்லுக்கு மேல வந்து இயேசு கிறிஸ்துவ அவங்க பெற்று எடுக்கிறாங்க. பெற்று எடுக்கும் போது பெற்று எடுக்கும் போது அந்த ஊர்ல ராத்திரி இல்ல இந்த ஆடு மேய்ப்பாங்க பாத்தீங்கன்னா, ஆடு மாடுலாம் மேய்ப்பாங்கல்ல, அந்த மேய்ப்பர்கள் வந்து எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்றாங்க, காடு மலைகளுக்கு அப்படியே ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு அப்படியே தங்கி அவங்க நைட்டு அந்த காட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிடுவாங்க. இப்ப திடீர்னு அவங்க இருக்கும்போது வானத்துல இருந்து இப்ப வானத்துல இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது வயல்ல மேய்ச்சிருப்பாங்க மேய்ப்பர்களா, இந்த கையில குச்சிகளை வச்சிருந்தாங்கல்ல, புலி உண்டாவணும் என்ன அப்படின்னு சத்தம் பண்ணா பாக்குறாங்களா, இப்படி வானத்துல இருந்து ஏஞ்சல்ஸ் திடீர்னு தோன்றி அப்படிங்கும் போது அந்த ஆடு வைக்கிறவங்க எப்படி அப்படியே இறங்கி வந்து வீடு வச்சுட்டு வந்து அப்படி இருக்கணுமா, பயமா இருக்கும். அப்படித்தான் இப்படிதான் ட்ரெஸ் போட்டு கிரீடம்லாம் வச்சுட்டு தங்க நகையெல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு அழகா ஆமா இல்லையா, அழகா இருக்காங்க. இந்த அழகுக்கு மேல நிறைய வானத்துல இருந்து தோன்றி அந்த வாடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்காக பாத்தீங்களா, அவங்களுக்கு சொன்னாங்களா ஒரு செய்தி சொன்னாங்களா. என்ன செய்தி தெரியுமா, இதோ இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னாங்களாம். எங்க இருந்து சொல்றாங்க, வானத்துல இருந்து சொல்றாங்களா. இப்படி சத்தம் கேட்டவங்க அந்த ஆடு மேய்க்கிறவங்கள பயந்து போயிருப்பாங்களா, பயந்து போட மாட்டாங்களா, நடுங்கி இருப்பாங்க. வானத்துல இருந்து சத்தம் கேட்குது, பயமா இருக்கு, யாரோ பேசுறா அப்படின்னு சொல்லி பயமா இருக்குமா இருக்காதா? அவங்க வீட்டுல காட்டுக்குள்ள நிக்கிறோம், பின்னாடி வந்து தம்பி அப்படின்னு சொன்னா எப்படி தங்கச்சி அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஆடு மேய்க்கிறவங்க நடு காட்டுக்குள்ள இருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்வளவு அழகான ஏஞ்சல்ஸ் வானத்துல இருந்து தோன்றி வந்து இதோ பயப்படாதீர்கள். அவர் சொல்ற காரியம் என்னது, பயப்படாதீங்க. ஒரு செய்தி நான் சொல்ல வந்திருக்கிறேன். அது என்ன செய்தின்னு சொன்னா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வானத்துல இருந்து இந்த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்களா. வானத்துல இருந்து இந்த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்களா. இந்த ஆடு மேய்க்கிற
நடுங்கி போய் கேட்கிறாங்களா என்ன செய்தி அப்படின்னு. இன்று ரட்சகராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி அப்படின்னு சொல்றாங்க. நற்செய்தி என்னது? நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. அந்த தேவதூதர்கள் இந்த ஏஞ்சல்ஸ் சொல்றாங்களா எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நல்ல செய்தி. இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் கிடையாது. இது கிறிஸ்துவர்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ இல்ல. இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள் எல்லாத்துக்கும், இந்த உலகத்துல பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செய்தி. என்ன சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது ஒரு நல்ல செய்தி என்பதை அந்த தேவதூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி சொல்றாங்களா. நல்ல செய்தி என்ன என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து இருக்கிறார். அவரை போய் மாட்டு தொழுவத்துல முன்னாடி அந்த மாடு சாப்பிடுற அந்த புல் தொட்டியில படுத்திருப்பாரு, போய் பாருங்கன்னு சொல்லி இந்த ஏஞ்சல்ஸ் இப்படி தோன்றி திடீர்னு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. வாங்க உட்காருங்க, அப்படியே உட்காந்து இப்படி இந்த நல்ல செய்தியை சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களா. இப்ப இந்த மேய்ப்பர்கள் போய் பாக்குறாங்க. வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, நம்ம போய் உண்மையிலேயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களா போய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக போறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த அறிவாளிகள், ஞானிகள், சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. வேதத்துல சாஸ்திரிகளும் போடப்பட்டிருக்கு. பின்னாடி இருந்து ஒரு 3 பேர் கிஃப்ட் பாக்ஸ் தூக்கி போய் வந்தாங்களா, பின்னாடி இருந்து 3 பேர் வந்தாங்களா. அவங்க யாருன்னு சொன்னா சாஸ்திரிகள். அவங்க அறிவாளிகள். நம்ம இப்ப சிச்சுவேஷன் சொன்னா சயின்டிஸ்ட். அதாவது வானத்தில் உள்ள ஸ்டார்ஸ், சந்திரன், சூரியன் அது எப்படி நகர்றது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள். இவங்களுக்கும் தேவதூதர் தோன்றி சொன்னாங்களா இந்த இடத்துல இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதர் சொல்லும். இவங்களுக்கு தெரியாது எங்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் சொல்லும் பொழுது வானத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் தோணிச்சான். அந்த நட்சத்திரம் அப்படியே வெளிச்சம் காட்ட அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே போச்சான். இந்த நட்சத்திரத்தின் ஒளியை பார்த்து இந்த சாஸ்திரிகள், இந்த அறிவாளிகள், இந்த ஞானிகள் அப்படியே நடந்து போனாங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் வரும்போது நட்சத்திரம் அப்படியே வானத்துல இருந்து கீழே இறங்கி இங்கதான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான்னு சொல்ல உடனே இந்த சாஸ்திரிகள் போய் தங்கள் கைகளில வைத்திருக்கிற தங்கம், வெள்ளி, பொண்ணு அவங்க கொண்டு வந்த எல்லா பரிசு பொருள்களையும் யாருக்கு கொடுத்தாங்களா? குழந்தையா பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்களா. அப்படி கொடுத்தது மாத்திரம் இல்ல, அங்க வாசிக்கிற பைபிள்ல போட்டிருக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் சொல்லி. எப்படி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். தங்க கையில இருக்கிற வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகத்துல பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணலாம், பணிந்து கொண்டார்களாம் என்று சொல்லி எங்களுடைய வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. எதற்காக உலகத்திலே இந்த இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரே நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை மன்னிப்பதற்காக உலகத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், என்னென்ன பாவங்கள் வரிசையா சொல்ல. என்ன பாவங்கள் என்னன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவமே நீ சொல்லுங்க. யாரையும் கஷ்டப்படக்கூடாது, கை தட்டுங்க. யாரையும் கஷ்டப்படக்கூடாது, பாவம். இதுல ஒரு பாவம் சொல்லு. யார் சொன்னது? அப்பா நல்லா கை தட்டுங்க. யாரையும் அடிக்கக்கூடாது. வீட்டுல போய் பக்கத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. அடிக்கிறது பாவம். ரைட், ஓகே, வெரி குட். அம்மா அப்பா சொல்றது முக்கியமா கேட்கணும். அம்மா அப்பா சொல்றது என்ன செய்யணும், கேட்கணும். இங்க சொல்லிட்டு வீட்டுல கேட்காம இருக்கக்கூடாது. சரியா? அம்மா அப்பா சொல்றது கீழ்ப்படியும். அப்பா அம்மாக்கு இந்த உலகத்துல என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படியாம இருக்கிறது ஒரு பாவம். வேறமா எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், வயசானவங்க, பேரண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு டீச்சர், நம்ம சொல்லிக்கூடிய மிஸ் மரியாதை கொடுக்கணும். மரியாதை குறைவா நடத்துறது அது ஒரு பாவம். வேறமா திருடக்கூடாது. திருடக்கூடாது. திருடுறது பெரிய பாவம். திருடுறது பெரிய பாவம். ஏதாச்சும் திருடுனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஜெயிலுக்குள்ள போட்டுவாங்க. போட்டாங்க இல்லையா? அப்ப திருடுறது பாவம். வெரி குட். வேற குறை சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, ஏமா நீங்க அக்காக்கே எல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்க, குறை சொல்லக்கூடாது. சரி, வேறமா யாருக்கும் துன்பமே செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு துன்பம் செய்யறது ஒரு பாவம். வேறமா யாரும் பொய் சொல்லக்கூடாது. பாப்பாக்கு
பொய் சொல்றது ஒரு பாவம். பொய் சொல்றது ஒரு பாவம். அப்ப பொய் சொல்லக்கூடாது. வேற யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. நல்லா கை தட்டுங்க பாப்பாக்கு. யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நீலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. எல்லாத்தையும் ஒவ்வொரு திறமைகள், ஒவ்வொரு தாளம் இருக்கு. நாங்களும் உங்களை பார்த்தோம்ல, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. வெரி குட், சூப்பர். வேற என்ன பாவம்? யாரையும் தப்பா பேசக்கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது? யாரையும் தப்பா பேசுறது ஒரு பாவம். வேற யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. யார் பொருளுக்கு என்ன செய்யக்கூடாது? கடவுள் இந்த உலகத்துல என்ன பொருள் நம்ம கொடுத்துருக்காங்க அது மட்டும் போறோம். மற்றவங்க பொருளுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. வேற பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். வெரி குட். என்ன சொன்னா யாருக்கும் வருத்தக்கூடாதா? வருத்தப்படுத்தக்கூடாது. யாரையும் வருத்தப்படுத்தக்கூடாது. வேற சண்டை போடக்கூடாது. வெரி குட். சரி, ஒண்ணு முக்கியமான சொல்லுங்க. அடுத்த லைன் போயிருவோம். விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்று தம்பி சொல்லுகிறார். மாட்டத்தை கொண்டு விடக்கூடாது. மாட்டத்தை என்ன சொல்றது? அப்படின்னு தம்பி சொல்றாரு. அப்படித்தானே? விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. வேற முக்கியமான ஒரு காரியம் மட்டும் சொல்லுங்க, முடிச்சு அடுத்து போயிடலாம். நல்லா படிக்கிறது ரெண்டாவது. பாவமான காரியம் ஒழுக்கமா இருக்கணும். ரெண்டாவது 24 நேரம் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. 24 நேரம் செல்ல நோண்டிக்கிட்டே கேம் விளையாண்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பார்க்கறது தப்பு கிடையாது. 24 நேரம் அதே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் நமக்கு பாவம் தெரியுது. அப்படித்தானே? இதெல்லாம் நமக்கு பாவம் தெரியுது. பாவம் பண்ணா என்ன பிரைஸ் கிடைக்கும்? பாவம் பண்ணா என்ன பிரைஸ் கிடைக்கும்? பாவம் பண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்படித்தானே? பாவம் பண்ணா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்ப இந்த உலகத்துல பாவம் பண்ற எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு. உண்டா இல்லையா? ஒரு தப்பு பண்ணா நம்ம கிளாஸ் மிஸ் நம்ம பனிஷ் பண்ணுவாங்களா இல்லையா? பனிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் என்ன பாவம் பண்ணினாலும் அந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கடவுள் இடத்துல உண்டு. சரியா? அப்ப இந்த இந்த உலகத்துல பிறந்த மக்கள் எல்லாம் உலகத்துல பாவம் பண்ணி தலையில பாவத்தை சுமத்தி வச்சு சுமக்க முடியாத அளவுக்கு பாவத்தை சுமந்துட்டாங்க. சரியா? இப்ப இந்த பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த உலகத்துல போய் என்ன பண்றாங்க? கடவுளே, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடை கொண்டு போய் கழுத்தை வெட்டி இந்த ரத்தத்தை கடவுளுக்கு சிந்துறாங்க. சரியா? ஆண்டவரே, நான் செய்த இந்த பாவத்துக்கு இந்த ஆட்டுக்குடைய ரத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாங்க. அதே மாதிரி ஒரு கோழியினுடைய ரத்தத்தை அவங்க வெட்டி கடவுளுக்கு செலுத்துறாங்க. கடவுளே, நான் செஞ்ச பாவத்தை இந்த கோழி மேல வச்சுட்டு என்ன மன்னிங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க? கடவுளிடத்துல ஆடுடைய ரத்தத்தையோ மாட்டுடைய ரத்தத்தையோ பலி செலுத்துறாங்க. அப்படித்தானே? பலி செலுத்துறாங்க. எதுக்காகனா, நான் செஞ்ச பேசாம மைக்கு உங்ககிட்ட கொடுத்து நான் உட்காந்துருக்கேன். சரி, அப்ப கடவுளே, நான் செஞ்ச பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் வாழ்க்கையில கிடைக்க கூடாது. இந்த ஆட்டுடைய ரத்தத்தையோ மாட்டுடைய ரத்தத்தையோ கோழியுடைய ரத்தத்தையோ உங்களுக்கு நான் பலி செலுத்துறேன், எனக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறோம். ஆனா அப்படி வேண்டினாலும் நம்ம மேல இருந்த அந்த பாவங்களும் சாபங்களும் குறையவே இல்லை. அப்படியாதான் இருந்துச்சு. அப்ப கடவுள் பார்க்கிறாரு, ஒரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் எப்படி இந்த உலகத்தை விட்டு நீக்குவது என்பதற்காக நம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அவர்தான் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் குழந்தையாக என்ன செய்கிறார்? பிறக்கிறார். அவர் பிறப்பதைத்தான் இந்த உலகத்துல தேவதூதன் சொல்லுகிறார், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி. ஏன் இந்த நல்ல செய்தி என்று சொல்லி இந்த தேவதூதன் சொல்லுகிறான்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்வதற்காக பிறக்கவில்லை, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரிப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இந்த உலகத்திலே மரிப்பதற்காக பிறந்தார். ஒரு ஆட்டினுடைய ரத்தமோ ஒரு மாட்டுடைய ரத்தமோ ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு நாளும் என்ன செய்யாது? தீர்க்க முடியாது. கடவுளே இந்த உலகத்துல மகனாய் பிறந்து இந்த உலகத்தினுடைய சகல ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் என்ன செய்தார்? அந்த உலகத்துல வாழும்போது அநேக அற்புதங்களை செஞ்சாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, வாய் பேச முடியாதவங்களுக்கு பேச வைத்தாங்க, நடக்க முடியாதவங்க நடக்க வச்சாங்க. நிறைய அற்புதங்கள் இந்த உலகத்துல செஞ்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது சொன்னாங்க, பாவம் செய்யாம கடவுளுடைய பிள்ளைகளா நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே கேட்காதபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த இயேசு கிறிஸ்துவ 33 வருஷம் இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தவரை அவர் சிலுவைகளை அடித்தார்கள். அவருடைய சிலுவைகளை கைகளை காலையும் 2 கைகளையும் ஆணி அடைத்து என்ன பண்ணாங்க? அப்படின்னு கொலை செய்தார்கள். அந்த பூமியில நமக்காய் ஆண்டவர் அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
வந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய பாவத்தை நீக்குவதற்காக ஒரு ஆட்டுடைய ரத்தமோ மாட்டுடைய ரத்தமோ சிந்தி அந்த பாவத்திற்கு பரிகாரம் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்து தம்மையே இந்த உலகத்துக்கு பலியாக கொடுத்தார். தம்மையே இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்தாரு? பலியாய் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காய் மரிக்கிறார். அவருடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்ட உடனே அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் சரி, அது முற்றிலுமாய் நீங்குகிறது என்று சொல்லி நாங்களும் அறிகிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவமானாலும் சரி, எப்பேற்பட்ட சாபமானாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, என் சாபங்களை மன்னிங்கன்னு சொல்லி எப்பேற்பட்ட ஜனமா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜனமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கடவுளே நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கன்னு சொல்லி சொன்னோம்னா ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே அவர் பாவங்களையும் சாபங்களையும் அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பாவங்களை மன்னிப்பதற்காக தான் வந்தார். ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் முடியும், அவருடைய ரத்தத்தினால் மாத்திரம் தான் முடியும். எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களையும் சாபங்களையும் தொலைப்பதற்காக, உங்கள் வாழ்க்கையில் உள்ள அக்கிரமங்களை நீக்குவதற்காக ஒரு நிமிடம் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்களை மன்னிங்கன்னு சொன்னா ஆண்டவர் இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே அவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் அடித்து அவரை மரித்து அவரை கல்லறையிலே வைத்து அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார். மூணாவது நாள் என்ன பண்ணாருங்க? உயிரோடு எழுந்தார். இது கதை கிடையாது, நிஜமாய் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ற. மூணாவது நாள் உயிரோடு எழுத்து அவர் வானத்துக்கு ஏறி போனார். போகும்போது ஒண்ணு சொல்லிட்டு போனார், உங்க கண்கள் பார்க்க முடியாது, நான் எப்படி போறணும் அதே போல மறுநாள் ஒரு நாள் திரும்பி நான் வருவேன் சொன்னார். மறுநாள் ஒரு நாள் மறுபடியும் ஒரு நாள் திரும்ப வருவேன். அப்படி வரும்பொழுது நீங்க எல்லாம் பாவம் இல்லாத பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களை நான் எப்பொழுதும் அணைத்துக் கொண்டு என் பக்கத்திலேயே நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் சொல்லிவிட்டு போனார். ஒரு நாள் நாங்க நம்புகிறது எல்லாம் ஒரு நாள் எப்படி வானத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் ஒரு நாள் இறங்கி வர போகிறார். அப்படியே ஒரு நாள் மறுபடியும் இறங்கி வர போகிறார். அவர் வருகிற பொழுது எப்ப வேணாலும் வரலாம், இந்த பங்கன் முடிஞ்ச பிறகு வரலாம், நாளை காலையில் வரலாம், நாளை கழிச்சு வந்து திடீர்னு வந்து வந்துடலாம். அவர் வரும்பொழுது நீங்களும் நான் நல்ல பிள்ளைகளை வாங்கும் சொன்னா அவர் அப்படியே நம்மை அணைத்துக் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு ஒரே நோக்கம், பாவிகளை மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். நீங்க இருக்கிற பிள்ளைகளா என்ன பரவாயில்ல, சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் கடவுளே என் பாவங்களை மன்னிங்க, ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி என்ன என்று சொன்னார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உயிரே பிறந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணு. இல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ல சொல்றீங்களா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில சந்தோஷமா உங்க இடத்துல வந்து நாங்கள் ஆடி பாடி மகிழ்ச்சியாய் அமர்ந்து உங்க பிறப்பின் நற்செய்தியை கேட்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக உலகத்தில் நீங்க பிறந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக நான் செய்த சின்ன சின்ன பாவங்களை தயவாய் எனக்கு மன்னித்து உங்க பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வெரி குட், சூப்பர். அடுத்ததாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கிறிஸ்துமஸ் கிஃப்டை வழங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவை அன்புடன் அழைக்கிறோம்.
ப்ரோ ரிஷி ப்ரோ அவரை பார்க்க சொல்லுங்க இங்கே பார்த்து ஏய் தம்பி இங்கே பாரு ப்ரோ ப்ரோ எல்லாத்தையும் இங்கே பார்க்க சொல்லுங்க ப்ரோ ப்ரோ அவரை பைக்கை தலை ஓகே ப்ரோ बॉलीवुड पर பாப்பா உட்கார் பாப்பா பாப்பா அருவாங்க தாயி ஐயோ நான் அண்ணன் வாங்கிட்டு போய் உன்கிட்ட கொடுப்போம் ஓகேவா வாங்குவா நீ பாப்பா இல்லை அவனுக்கு விட்டு கொடுப்பாங்க தம்பி இப்படி வாயா தம்பி பிடிக்காம தம்பி உட்கார் இது கூப்பிடும்போது போ ஏய் லைட் லைட் நகர்றான் அந்த ஸ்டாண்ட் நில்லு நில்லு கூப்பிடும்போது போனையா 100% மனோஜ் அப்போ மனோஜ் போயா மனோஜ் இங்க பாரு தம்பு மனோஜ் இங்க பாரு ப்ரோ அந்த ரெடியா வச்சிருங்க எடுத்துட்டாங்க ப்ரோ கீழ ஐட்டானா ப்ரோ ரிஷி ப்ரோ இங்க வா மனோஜ் இந்த குண்டா குண்டா பார்த்துட்டாங்க ஒன்னா நம்பர் அந்த பேர் போ நீ பேச தம்பி என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்து விளையாடணும் அதான் பிள்ளை நீ போ நான் வீட்டுக்கு போறேன் பார்த்துட்டு வந்து அப்பா வர கப்பு அவங்க இங்க பாக்க வழிவிடு மறுபடியும் ஒரு தடவை ஆட சும்மா வருவா பேர் எழுதிருக்காங்க விளையாண்டுட்டு கொடுத்துருந்தேன் சேர்த்து விளையாடுறது தான் ஜெட்டு பாப்பா இங்கே பாருங்க இவங்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்ப நீ கொடு மிஸ் தான்
சரி ரைஸ் மெதுவா 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 பாப்பா வச்சுக்கிட்டோம் வச்சிருமா இறங்கு மனோஜ் இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க
ஃபோன் அடிக்கணும் வேலை என்னடா செய்ய போற ஓடியா ஓடி 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 ப்ரோ பிஸி ப்ரோ போட்டோ கொடுங்க உங்களுக்கு ரைஸா இது லைட் என்ன ஜல்லி செகண்ட் ரெண்டு பிரைஸ் பிரசாத் நீங்க கையை வைங்க சஞ்சய் செகண்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் சஞ்சய் குட்டி குட்டி பூவாய் பாட்டு திரும்ப வாங்க குட்டி குட்டி பூவாய் ஓடி ப்ரோ ரிசி ப்ரோ ரைஸா போட்டோ எடுங்க சார் அது பார்க்க முடியும் தொப்பி தொப்பில எடுங்க எடுங்க அப்படி எடுத்து எனக்கு வராது பத்தியாடி எங்க போற எனக்கு அந்த பொண்ணு
செய்ய பாஸ்டர் பால்ரைட் அவர்களை அழைக்கிறோம். மெதுவா தட்டி விட்டுறாத. குளூரு தொட்ட குளூரு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்கடா, சந்தோஷமா தட்டி விட்டுறாத மனோஜ். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தட்டி விட்டுறாதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா இருக்காங்க. யார் சொல்லுங்க? பார்த்து வாங்க, வர்றவங்க இதை பார்த்து வாங்க. அவங்க நம்ம முன்ன கூப்பிடுவோமா? வாங்க வாங்க, 2 பேரும் தட்டி விட்டுருவாங்க. கை தட்டுங்களேன், ஜோரா தட்டுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க இவங்க 2 பேரும் தான். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களாகிய நீங்களும் தான். பிள்ளைகளை இந்த இடத்துல அனுப்பி வைத்ததுனால தான் இந்த ப்ரோக்ராம் என்ன செய்ய முடிஞ்சுச்சு, நல்லபடியாக பண்ண முடிஞ்சுச்சு. நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும், புரியுதுல? இது 2 நிகழ்ச்சி அப்படின்னா, ஸ்டுடியோ, அதுதான் அவங்களை எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. 2வது ஜேஜேன்னா என்ன தெரியுமா? ஜெகஜோரா நடக்கும், அப்படிதானே? அப்படிதானே? இப்ப நல்லா நடந்துச்சா இல்லையா? நாங்க வரும்போது என்ன தெரியுமா, மழையில நடந்தோம். நீங்களும் மழையில பாத்துருப்பீங்க. 5-5:30 மணி வரை என்ன பண்ணிச்சு, மழை பெய்ச்சு. ஆனா பாருங்க, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்து இதுவரை என்ன இல்ல, நம்ம யாருடைய நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த வானத்தையும் பூமியை படைத்த இயேசு சாமியுடைய பிறப்பின் நிகழ்ச்சியை குறித்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னொரு உற்சாகம் அவர் கை தட்டலாமா? ஆண்டவர் நல்லா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி நான் தெரிவிக்க முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாருங்கள். சொன்னது காணாம சொல்ல தெரியுமா? எல்லாரும் சொல்லணும், சரியா? சத்தமா. என்ன சொன்னேன்? சொல்லல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாருங்கள். ஒரே ஒரு சொல்லுவோமா சத்தமா? எல்லாரும் சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும். சாப்பாடு குழம்பு எல்லாம் எப்படி டேஸ்ட் பண்றோமோ அதே போல நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையை தந்திருக்கிறார். இந்த லைட் ரொம்ப சூடா இருக்கும், ஆனா உங்களை எல்லாம் சூடு அமுக்கிறதுக்கு தான் ஒரு மழை பெஞ்சு ரொம்ப என்னது கொஞ்சம் குளிருக்கு ஒரு வெப்பம், புரியுதா இல்லையா? ஆண்டவர் நேர்த்தியா செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய்வார், புரியுது இல்லையா? அப்ப நம்ம சொல்லணும் இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாமா? இப்ப எல்லாரும் என்ன செய்யணும், கண்ணை மூடி என்ன செய்யணும், கையை கூப்பி என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? அவங்க நிக்கட்டும், எல்லாரும் கண்ணை மூடலாமே. ஆண்டவர் இந்த நாளில இந்த ப்ரோக்ராம் நமக்கு அபிரதமாய் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின ஒரு நல்ல நாள். இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி நாம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியா இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த நல்ல நாளிலே இந்த மாலை பொழுதலை கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை அப்பா பண்ணும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டினீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை என் ஆண்டவர் இந்த நாளிலே நீங்க காணப்படும்படியாக செபிக்கிறோம். அப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டுன்னு கேட்டீங்க அப்பா. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. இந்த நேரத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் அப்ப நீங்க காணப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளில இயற்கையிலான இடங்களுக்கு என் ஆண்டவர் நீங்க மாற்றி தந்ததுக்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா.
இந்த நேரத்துல துவக்க முதல் முடியும் மட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கூட இருந்து அப்பா நீர் வழிநடத்தி வந்த தெய்வம் நினைத்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுக்கு காரணமா இருந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். அருமையான முத்துவிஜய் பிரதருக்காக அப்பா, நிறைவேறி சகோதரிக்காக செபிக்கிறேன் அப்பா. இவங்க எடுத்த எல்லா கத்த முயற்சிகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை கத்தர் வெட்கப்படுத்தாதபடி இதே இடத்துல கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை நடத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அனுகிரகம் செய்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீ தொடங்க நான் முடிப்பேன்னு சொன்னீங்களப்பா. எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்ததுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்துல இங்க வந்திருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கான செபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுடைய பெற்றோர்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உடைய பிள்ளைகளை கத்தர் அபிரதமாய் ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளை தொடும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. அவங்க கைது செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய அனுகிரகம் இருக்கும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. விசேஷமாக அவங்க ஈவாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான நான் செபிக்கிறேன். விசேஷமாக இந்த இடத்துல அப்பா டியூஷன் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான நான் செபிக்கிறேன். ஒரு அனந்த ஞானத்தை என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்பா. அனந்த ஞானத்தினால் நிரப்புவீராகப்பா. விசேஷமாக அப்பா பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாற கத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். இந்த டியூஷன் சென்டர் அப்பா இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது கத்தா ஒளி உள்ள ஒரு கத்தாவை விளக்காய் அமைய கத்த கிருபை செய்து கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கத்தர் துவக்க முதல் முடியும் மட்டும் கத்த நீங்க ஆசீர்வதித்து வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் கத்தாவை செய்து கொடுத்த அருமையான மகனுக்காக ஜெபிக்கிறேன் அப்ப. அருமையான நம்முடைய பிள்ளையுடைய பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விருந்தினராய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து மீண்டும் உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமைக்கே கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, எல்லாருக்கும் போற நேரத்துல கிறிஸ்துமஸ் கேக் வச்சிருக்காங்க. நீங்க அப்படியே என்ன செய்யலாம்? நீங்க தங்களுடைய வீடுகளுக்கு போகலாம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். God bless you. Thank you. My அம்மா படியில தண்ணி